தயநாயகி, தயநாயகி. சுவாமி, நேரமாகிவிட்டது. இதோ வந்துவிட்டேன் சுவாமி. இந்தார்கள் சுவாமி, இந்த பாலை அருந்துங்கள். ஆஹா தயநாயகி, காலையில் வேலைக்கு புறப்படும் போது நீ தரும் இந்த சுவையான பாலை அருந்துவிட்டு செல்வது மனதிற்கும் உடலிற்கும் மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. இது என் கடமை அல்லவா? நிறைந்த வளங்களுடன் திகழும் இந்த காரைக்காலில் பெருமை மிக்க வணிகர் குல தலைவராக விளங்குபவர் தாங்கள். நமது காரைக்காலில் கடல் அலைகள் சங்குகளை கொண்டு வந்து கரையில் குவிக்கிறது என்றால், அந்த கடலில் வரும் மரக்கலங்களும் நவரத்தினங்களை கொண்டு வந்து குவிக்கிறது. அங்கு தாங்கள் இருந்துதானே வாணிபத்தை தொடங்க வேண்டும். சரியாக சொன்னாய். அன்று முதல் இன்று வரை தெய்வ பக்தி மாறாதவனாகவும் செய்யும் தொழிலில் நேர்மையானவனாகவும் இருப்பதால் தான் தனதத்தர் வந்துதான் வியாபாரத்தை தொடங்கி வைக்க வேண்டும் என்று என்னையே அழைக்கிறார்கள். என்னிடம் வாங்கும் வைரத்திலும் பழுதிருக்காது, நான் சொல்லும் வார்த்தையிலும் பழுதே இருக்காது என்று என்னை போற்றுகிறார்கள். உண்மைதானே சுவாமி? அதனால் தானே இறைவன் நமக்கு நிறைவான வாழ்க்கையை தந்திருக்கிறார். வாமா மாலினி, என்ன இதற்குள் புனிதவதியை தேடிக்கொண்டு வந்து விட்டாய்? புனிதவதியை விளையாட அழைத்து போக வந்தேன். காலை நேரத்தில் புனிதவதி விளையாட வரமாட்டாள் என்பது உனக்கு தெரியாதா என்ன? ஏன் வரமாட்டாள்? அவள் பூஜை செய்து கொண்டிருக்கிறாள். கொண்டிருக்கிறாளா? அப்படியானால் இப்போது விளையாட வரமாட்டாளா? நிச்சயம் வரமாட்டாள். பூஜையை முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று கைலாயநாதரை தரிசித்த பிறகுதான் உணவே உண்பாள். பிறகு எப்படி விளையாட வருவாள்? அவள் வராவிட்டால் என்ன? நான் தனியாக விளையாடிக் கொள்கிறேன். பார்த்தாயா தயநாயகி இவள் கோபத்தை? என்ன செய்வது? நம் மகள் புனிதவதி மழலை பேச தொடங்கும் போதே சிவநாமத்தை சொல்ல தொடங்கிவிட்டாள். தளிர்நடை பயில தொடங்கும் போதே கைலாயநாதர் ஆலயத்திற்கு செல்ல தொடங்கிவிட்டாள். நாம் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்ததையும், அதன்பின் நமது காரைக்காலில் நடுமையமாக இருக்கும் கைலாயநாதர் ஆலயத்தில் பிரதோஷகால விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வேண்டிக் கொண்டதையும் மறக்க முடியுமா? அதன் பயனாகத்தானே சிவபெருமானின் திருவருளால் நம் மகள் புனிதவதி பிறந்தாள். சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரம் போல் நம் மகள் பெயரும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே புனிதவதி என்று பெயர் சூட்டினீர்கள். அதனால் தானே அவள் பஞ்சாட்சரத்தின் பொருளாகவே விளங்குகிறாள்.
அருணாயை நமக. ஓம் பாணவே நமக. ஓம் ஹம்சாயை நமக. ஓம் பாஸ்கராயை நமக. ஓம் சூர்யாயை நமக. ஓம் சூராயை நமக. ஓம் இந்திராயை நமக. ஓம் அக்ஞை நமக. ஓம் தமோஹராய நமக. ஓம் ரவினே நமக. ஓம் விஸ்வத்ருதே நமக. ஓம் வியாபத்தரே நமக. ஓம் ஹரையே நமக. வணக்கம் சோமநாதரே. வாருங்கள் வாருங்கள். நீங்கள் எல்லாம் இந்த வேள்வியில் கலந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஊரின் நன்மைக்காக மாறி பொழிய வேண்டும் என்று யாகம் நடத்துகிறீர்கள். இதில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்போமா? இந்த காரைக்காலில் எத்தனையோ தனவந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி மழை வேண்டும் என்பதற்காக இந்திரனை வேண்டி யாகம் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நில்லுங்கள். யாரப்பா நீங்கள்? இங்கே எதற்கு வந்தீர்கள்? இது யாகசாலை என்று உங்களுக்கு தெரியாதா? அது தெரிந்துதான் வந்திருக்கிறோம். இது எங்களுக்காக நடக்கும் யாகம் என்பதால் ஆவலோடு ஓடி வந்தோம். என்ன, உங்களுக்காக நடக்கிறதா? ஆமாம், நாங்கள் உங்களிடம் கூலிக்கு வேலை செய்யும் விவசாயிகள். போன வருடம் மழை இல்லாமல் போனதால் வயலில் விளைச்சல் இல்லை. அதனால் எங்களுக்கு பிழைப்பே இல்லாமல் போய்விட்டது. இந்த வருடமும் அப்படி ஆகிவிடுமோ என்று நாங்கள் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் இங்கு மழைக்காக யாகம் நடப்பதாக கேள்விப்பட்டோம். அதனால் மிகவும் ஆவலோடு ஓடி வந்தோம். நிறுத்துங்கள். இது உங்களை போன்ற தாழ்ந்தவர்கள் வரக்கூடிய இடம் இல்லை. அந்தணர்களும் செல்வந்தர்களும் என்னை போன்ற உயர்ந்தவர்களும் வந்து பங்கு கொள்ளக்கூடிய இடம். அதனால் என்ன? எங்களை ஏன் தடுக்கிறீர்கள்? நீங்கள் சுத்தமாக இருக்க மாட்டீர்கள். யார் மீதும் படாமல் விலகி இருக்க சொன்னால் கேட்க மாட்டீர்கள். அதனால்தான் வராதீர்கள் என்கிறேன். நிலத்தில் உழைப்பதற்கு மட்டும் நாங்கள் வர வேண்டும். கோவிலில் நடக்கும் வேள்விக்கு நாங்கள் வரக்கூடாதா? நிறுத்து. நிலம் என்னுடையது. என்னிடத்தில் கூலி வாங்கிக் கொண்டு நீங்கள் வேலை செய்கிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் எங்களுக்கு சமமாகி விடுவீர்களா? தீண்ட தகாதவர்கள் என்று விலக்கி வைக்கப்பட்டவர்களை நீண்ட நேரம் நிற்க வைத்து பேசியதே தவறு. தகுதிக்கு மீறி பேசும் உங்களை கழுத்தை பிடித்து தள்ள வேண்டும். இங்கு என்ன நடக்கிறது? புனிதமான வேள்வி நடக்கும் இடத்தில் மனிதனை மனிதன் விரட்டி அடிக்கும் பொருத்தமற்ற செயல் எப்படி நடக்கிறது? பொருத்தமில்லாதவர்கள் வந்தால் விரட்டத்தானே வேண்டும். இவர்கள் கைப்பட்டால் தீட்டுப்படும் எனும் போது எப்படி உள்ளே அனுமதிக்க முடியும்? என்ன பேசுகிறீர்கள்? நீங்கள் உண்ணும் உணவில் ஒவ்வொரு நெல்மணியும் இவர்கள் கைப்பட்டுதான் வருகிறது. இவர்கள் சேற்றிலே கால் வைத்தால்தான் நீங்கள் சோற்றிலே கை வைக்க முடியும். அப்படி இருக்க இவர்களை எப்படி இங்கு வரக்கூடாது என்று சொல்வீர்கள்? தெய்வ வழிபாடு நடக்கும் இடத்தில் இத்தகைய பாகுபாடு எதற்காக? இங்கு பாருமா, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரின் குணத்தை வைத்துத்தான் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்று சாஸ்திரம் கூறுகிறதே தவிர பிறப்பை வைத்தல்ல. நெறிமுறையில் வகுக்கப்பட்டதை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதத்தை நீங்கள் தான் உருவாக்கிவிட்டீர்கள். தெய்வம் வீதியில் பவனி வரும்போது அதன் சுமையை தோள் கொடுத்து தாங்குவது இவர்கள் தானே. அப்படி இருக்க தெய்வத்திற்கு ஏது பாகுபாடு? தேவ சன்னதியிலேயே வேதம் பார்த்தால் அவர் எப்படி மழையை வழங்குவார்? என்ன? ஏ சிறு பெண்ணே, எங்கள் மந்திரங்களின் சக்தியை என்னவென்று நினைத்தாய்? கிரகப்பிரவேசமா, திருமணமா, பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டலாம்? இப்படி உங்கள் குடும்பங்களில் நடக்கும் எந்த சடங்கானாலும் எங்கள் மந்திரங்கள் இல்லாமல் பூரணமடையாது. சப்த மேகங்களின் தலைவன் இந்திரன் என்பதால் அவனை வேண்டி செய்யும் பூஜைக்கு மகிழ்ந்து அவன் அந்த மேகங்களை அனுப்பி மழை பொழிய செய்வான். இறைவன் திருப்தி அடையாவிட்டால் இந்த நாள் மட்டுமல்ல 33 கோடி தேவர்கள் நினைத்தாலும் மழையை பொழிய செய்ய முடியாது. இறைவனது அடியார்களை அவமதித்தால் எந்த மந்திரத்திற்கும் சக்தி இருக்காது. அப்படியானால் எங்கள் மந்திரங்களுக்கு பலன் இல்லை என்கிறாயா? மனதில் அகங்காரம் என்ற அழுக்கு மண்டி கிடந்தால் மந்திரம் எப்படி பலனளிக்கும்? மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்றுதானே சித்தர்கள் பாடுகிறார்கள். அப்படியானால்
வேறு எந்த முறையில் நாம் விரும்பியதை சாதிக்க முடியும்? ஈசனை உள்ள முருகி போற்றி பாடினால் போதும், நாம் வேண்டுவன அனைத்தையும் அவர் தருவார். அப்படியானால் ஈசனின் திருநாமத்தை பாடியே மழையை வரவழைத்து விட முடியும் என்கிறாயா? ஏன் முடியாது? இந்த கலியுகத்தில் திருநாம மகிமை ஒன்றே போதும். பக்தியோடு அவரை பாடினால் கங்கையை திருமுடியில் அணிந்த எம்பெருமான் அதில் ஒரு துளியை மழை நீராக நமக்கு தரமாட்டாரா? அதையும் பார்த்து விடுவோம். எங்கே பக்தியோடு பரமனை பாடி மழையை வரவழைத்து காட்டு பார்ப்போம். என்னை மன்னித்து விடம்மா. புனிதவதி, வாருங்கள் குருக்களையா. அம்மா, நேற்று நீ புரிந்த அற்புதத்தை பார்த்துவிட்டு இந்த காரைக்காலே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீயும் உனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் வழக்கம் போல் கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறாயே. இதில் என் செயல் என்ன இருக்கிறது? இந்த கைலாயநாதர் ஆலயத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமான் அல்லவா அதை செய்தார். இந்த உண்மையான பக்திதானம்மா உனக்கு அதை சாதிக்கும் சக்தியை கொடுத்தது. அது சரி, இவ்வளவு அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு இருட்டில் வந்திருக்கிறாயே, உனக்கு பயமாக இல்லையா? பேய்களோடு ஆடும் ஈசனின் பக்தர்கள் இருட்டை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. புதர் மண்டி கிடக்கும் பாதையில் நீ வரும்போது பாம்புகள் குறுக்கிடுமே. சிவபெருமான் தமது கழுத்தில் ஆபரணமாக அணிந்திருப்பதே ஒரு நாகம் எனும்போது அது என்னை நெருங்காதே. எதை பற்றி கேட்டாலும் அதற்கான பதிலை உடனே உன் நுனிநாக்கில் வைத்திருக்கிறாயே.
புனிதவதி, இது என்ன? இதனுள் தும்பைப்பூ இருக்கிறது. இந்த நேரத்தில் தும்பைப்பூவை தேடிப்பிடித்து பறித்து வந்திருக்கிறாயே, இது என்ன அவ்வளவு முக்கியமானதா? தாங்கள் அறியாததா சுவாமி? தும்பைப்பூ போருக்கு செல்லும் வீரர்கள் தங்கள் வீர சின்னமாக அணிந்து செல்வதல்லவா? அந்த வீரத்தை அவர்களுக்கு வழங்குவதே அட்ட வீரட்டான மூர்த்தியான சிவபெருமான் அல்லவா? அதனால்தான் இறைவனுக்கு பக்தர்கள் தும்பைப்பூவை சூட்டி மகிழ்கிறார்கள். நீ சொல்வதும் உண்மைதானம்மா. காமனை எரித்து காலனை மிதித்து ஜலந்திராசுரன், அந்தகாசுரன் முதலான அசுரர்களை அழித்ததால் அல்லவா அவருக்கு அட்டவீரட்டான தலங்கள் உருவாகின? ஆம், அந்த ஈஸ்வரனுக்கு இந்த தும்பப்பூவை அர்ப்பணித்தால் அவர் உள்ளம் மகிழ்வார். அதைக் கண்டு நானும் மகிழ்வேன். இன்று திங்கட்கிழமை. தாங்கள் சோமவார விரதத்தை கடைபிடிப்பதால் இந்த நாளில் எந்த வேலை இருந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு வந்து விடுகிறீர்கள். இல்லை என்றால் இந்நேரத்தில் நீங்கள் எங்களுடன் இருந்திருப்பீர்களா? ஆம் தையநாயகி, இளம் வயதில் என் பெற்றோர் எனக்கு கற்பித்த பணி இது. இதை செய்யாவிட்டால் என் மனதிற்கு ஏதோ ஒரு தவறு இழைத்து விட்டது போன்ற வேதனை ஏற்படும். இதை செய்து விட்டால் இந்த ஒரு நாள் வழிபாடே வாரம் முழுவதும் மிகுந்த மனநிறைவை தந்துவிடும். அப்படி என்ன இதில் விசேஷம்? அதை நான் சொல்கிறேன் அம்மா. எங்கே சொல். திங்கள் என்றால் சந்திரன். அந்த சந்திரனை ஜடாமுடியில் தரித்து அவனை வாழ வைத்தவர் ஈசன். அதனால்தான் திங்கள் அன்று அவரை வணங்கினால் அந்த சந்திரனை வாழ வைத்தது போல் நம்மையும் வாழ வைப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதனால் தானே சந்திரசேகரன் என்ற பெயர் கொண்டு அவரை அழைக்கிறோம். சோமன் என்றாலும் சந்திரன். அதனால்தான் சோமநாதர், சோம சுந்தரேஸ்வரன் என்றெல்லாம் ஈசனுக்கு பெயர்கள் உண்டு. அருமை புனிதவதி, அருமை. சரி, வா, கோவிலுக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். விழுந்து விட்டாரே, என்னவாக இருக்கும்? சிவனடியாரே, என்னவாயிற்று? தண்ணீர், 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 தண்ணீர். நான் சென்று தண்ணீர் கொண்டு வருகிறேன். வேண்டாம் அப்பா, இந்த பாலை நான் இவருக்கு கொடுக்கிறேன். மிக்க நன்றி அம்மா, நான் வருகிறேன். ஐயா, பார்த்து எழுங்கள். மெல்ல மெல்ல, மெதுவாக எழுந்திருங்கள். பார்த்து செல்லுங்கள் சிவனடியாரே. நன்றி ஐயா, நன்றி அம்மா. என்னம்மா புனிதவதி, இப்படி செய்து விட்டாய்? நான் என்ன செய்தேன்? சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்கு எடுத்து வந்த பாலை அவருக்கு தந்து விட்டாயே. அம்மா, இந்த நேரத்தில் இந்த பால் தான் அவரது களைப்பை போக்கும். ஆபத்தில் இருக்கும் ஒருவரை காப்பதுதான் ஈசனுக்கு செய்யும் தொண்டு.
இருந்தாலும் இப்பொழுது இந்த பாலை வைத்து அபிஷேகம் செய்ய முடியாது. சிவ பூஜைக்கு இது பயன்படாது. இல்லை அம்மா, இப்போது இது பூஜைக்கு தான் பயன்பட்டிருக்கிறது. சிவபெருமானுக்கு நாம் தருவது எதுவும் சிவனடியாருக்கு போய் சேராது. ஆனால் சிவனடியாருக்கு நாம் தருவது அந்த சிவத்திற்கே போய் சேர்ந்துவிடும். நடமாடும் கோயில் நம்மற் கொன்று ஈன், படமாடும் கோவில் பரமனுக்கு அக்கு ஆமே என்றுதானே திருமூலர் பாடியிருக்கிறார். இன்று நான் இந்த சிவனடியாருக்கு அபிஷேக பாலை கொடுத்ததால் நிச்சயம் என் கைலாயநாதர் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். குழந்தாய், இந்த வயதில் உனக்கு எவ்வளவு ஞானம், எவ்வளவு கருணை! அன்பின் வடிவமாக இருப்பதால் தான் தாயை அன்னை என்கிறோம். அப்படி இந்த வயதிலேயே நீ அன்பே சிவம் என்பதற்கேற்ப அன்னையின் உள்ளத்தோடு எனக்கு தயை புரிந்தாய். எனக்கு தாயாக இருந்து காப்பாற்றினாய். சிவனடியார்களின் மகத்துவத்தை நீ உணர்ந்திருப்பதால் அந்த ஈசனுக்கே தாயாக விளங்கும் தகுதி படைத்தவளம்மா நீ. அனைத்தும் தங்கள் ஆசி சுவாமி. நான் என் ஆசிகளை வெறும் வார்த்தைகளால் மட்டும் தரப்போவதில்லை. இதோ இந்த பெட்டியில் இருப்பது என்னவென்று பார். சிவலிங்கம். இதன் பெருமை என்னவென்று நீ அறிவாயா? அறியும் அயனும். தாங்கள் தான் பெரியவர்கள் என்று போட்டியிட்ட போது இருவருக்கும் நடுவே ஜோதி ஸ்வரூபமாக நின்ற ஈசன் தன்னை சுருக்கிக் கொண்டு முதலாக லிங்கோத்பவராக எழுந்தருளியதற்கு அடையாளம்தான் சிவலிங்கம். அருவமாகவும் இல்லாமல் உருவமாகவும் இல்லாமல் அருவுருவமாக காட்சி தரும் அற்புத கோலம்தான் சிவலிங்கம். அருமை, அருமை! சிவனடியார்களுக்கெல்லாம் நீ முன்னுதாரணமாக விளங்கப் போகிறாய். அந்த சிவமே உன்னை கண்டு வியக்கும்படி செய்ய போகிறாய். அதற்கு அடையாளமாக இந்த சிவலிங்கத்தை நான் உனக்கு தருகிறேன், பெற்றுக்கொள். இதை பிடியுங்கள் தந்தையே. நன்றி சுவாமி. நன்று. நலமுண்டாகட்டும். நான் வருகிறேன். கோலத்தை சீக்கிரம் போட்டு முடியுங்கள். பூஜைக்கு நேரமாகிவிட்டது. முடிந்து விட்டதம்மா. சிவலிங்கத்திற்கு வைக்க வில்வேலை வேண்டும் என்று கேட்டேனே, கொண்டு வந்தாயா? பூஜை அறையில் ஒரு கூடை நிறைய கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் சின்னம்மா. கொன்றை மலர் அவற்றையும் அங்குதானம்மா வைத்திருக்கிறேன். தேங்காய், பழம், பூ என்று பூஜைக்குரிய எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டீர்கள் அல்லவா? அனைத்து பொருட்களையும் அம்மா அப்பொழுதே கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து விட்டார்கள் சின்னம்மா. அப்படியா? சரி, நீங்கள் சென்று வீட்டு வாசலையும் அழகுபடுத்துங்கள். நான் சென்று பூஜைக்கு தயார் செய்கிறேன். ஆகட்டும் சின்னம்மா. கயநாயகி, இன்று என்ன விசேஷம்? வீடே பரபரப்பாக இருக்கிறதே. அதை ஏன் கேட்கிறீர்கள் சுவாமி? நாம் வழியில் கண்ட சிவனடியார் ஒரு சிவலிங்கத்தை இவளிடம் தந்தார் அல்லவா? அதை இவள் முறைப்படி பிரதிஷ்டை செய்து வணங்க போகிறாளா?
நம் பூஜை அறையில் ஒரு கும்பாபிஷேகமே நடத்தி விடுவாள் போல் தோன்றுகிறது சுவாமி. அப்படியா? அம்மா, பூஜைக்குரிய பாலை கொண்டு வந்து வைக்கவில்லையா? இதோ கொண்டு வருகிறேன் அம்மா. பார்த்தீர்களா, நான் சொல்லவில்லை? இப்படித்தான் காலையிலிருந்து அனைவரையும் இதை செய் அதை செய் என்று விரட்டிக் கொண்டே இருக்கிறாள். சரி, நான் சென்று பாலை கொண்டு வருகிறேன். புனிதவதி, சொல்லுங்கள் அப்பா. ஏன் சிவலிங்கத்தை இப்படி உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? என்னப்பா இப்படி கேட்டு விட்டீர்கள்? சிவலிங்கத்தின் சிறப்புக்கு ஈடே இல்லையே. லிங்கத்தின் அடிபாகம் நாற்கோணமாக இருக்கிறது. ஆகையால் அது பிரம்மபாகம். நடுபாகம் 8 கோணங்களாகும். அது ஆவுடை என்ற பீடத்தில் அமைந்திருக்கிறது. ஆகையால் அது விஷ்ணு பாகமாகும். மேல் காணப்படும் பாகம் நீண்ட வட்ட வடிவில் இருக்கிறதல்லவா, அது ருத்ரபாகம். ஆக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளின் சங்கமமே இந்த சிவலிங்கம். உண்மைதானம்மா. இறைவன் நிஷ்கலம், சகலம், சகல நிஷ்கலம் என 3 நிலைகளிலும் அருள் புரிகிறார். நிஷ்கலம் என்பது அரூப சிவம், சகலம் என்பது ரூபமான நடராஜர் முதலான திருவடிவங்கள், சகல நிஷ்கலம் என்பதுதான் ரூபமான இந்த சிவலிங்க வடிவம். நீ சொல்வது சரிதான் அம்மா. புனிதவதி, சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய பால் இந்தா. அம்மா, இது இன்று கறந்த பால் தானே? ஆமாம்மா. நன்றாக காய்ச்சி விட்டாய் அல்லவா? கையில் பிடிக்கும் போதே உனக்கு சூடு தெரியும் அல்லவா? ஆம், சூடாகத்தான் இருக்கிறது. புனிதவதி, என்ன காரியம் செய்து விட்டாய்? பூஜைக்கு முன்னால் ஏன் அதை குடித்தாய்? ஏன் இப்படி பதறுகிறீர்கள்? இது பரமனுக்கு படைக்க வேண்டிய பிரசாதம் அல்லவா? ஆமாம். அதை இப்பொழுது எச்சிலாக்கி விட்டாயே. எதற்காக இப்படி பதட்டப்படுகிறீர்கள்? நேற்று அந்த சிவனடியார் இந்த சிவலிங்கத்தை என்னிடம் தரும்போது என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நீ இந்த ஈசனுக்கே தாயாக இருக்கும் தகுதி படைத்தவள் என்று சொன்னாரா இல்லையா? ஆமா. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு தரும் உணவு சுவையாக இருக்கிறதா, அதன் சூடு அவனுடைய நாக்கு தாங்கக்கூடியதாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்க வேண்டாமா? என் அருமை மகனே, உன் தாய் தரும் பாலை ஏற்றுக்கொள்.
அம்மா, என்னவாயிற்று? சொல். அம்மா. என்னம்மா? என்னவாயிற்று? அல்லம்மா. புனிதவதி, என்னம்மா? புனிதவதி, ஐயோ, என்னை பாரம்மா. புனிதவதி, கண் திறந்து என்னை பார். ஐயோ, நான் என்ன செய்வேன்? சுவாமி, சுவாமி. புனிதவதி, புனிதவதி, என்னை பாரம்மா. வைத்தியரே, புனிதவதிக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது? நீங்கள் பயப்படும் அளவிற்கு ஒன்றுமே இல்லை. இந்த காலகட்டத்தில் சிறுவயது பிள்ளைகளுக்கு இயல்பாக வரக்கூடிய காய்ச்சல் தான். புரியவில்லை வைத்தியரே. இது பனிக்காலம் அல்லவா? விடியற்காலை நேரத்தில் பனியில் நின்றால் உடல்நிலை பாதிக்கத்தானே செய்யும். அதிலும் உங்கள் மகள் புனிதவதியை பற்றி சொல்லவே தேவையில்லை. மழையோ குளிரோ எதுவாக இருந்தாலும் புனிதவதி கைலாயநாதர் கோயிலுக்கு சென்று கோலமிடுவது மட்டும் ஒருபோதும் நிற்பதில்லையே. அதென்னவோ உண்மைதான். நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்பதில்லை. விடிந்த பிறகு போகலாம் என்று தடுத்தாலும் இவள் நிற்பதில்லை. புனிதவதிக்கு கோவிலில் கோலமிடுவதில் இவ்வளவு ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? குழந்தை பருவத்திலேயே இவளுக்கு சுவாமிக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டுவிட்டது. கோவில் வாசலில் ஒரு மூதாட்டி கோலமிடுவதை பார்த்துவிட்டு தன் பிஞ்சு கரங்களால் கோலப்பொடியை எடுத்து புள்ளி வைக்க தொடங்கினாள். அந்த பாட்டிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இதில் என்ன ஆச்சரியம்? பொதுவாக குழந்தைகள் கோலப்பொடியை கீழே கொட்டி விடுவார்கள். நாம் போட்டு வைத்த கோலத்தை கலைத்து விடுவார்கள். ஆனால் இந்த குழந்தை அழகாக வரிசை மாறாமல் புள்ளி வைக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டார். அவரே குழந்தையின் கையை பிடித்து கோலம் போட வைத்தார். அவரிடம் விதவிதமாக கோலம் போட கற்பதற்கென்றே இவள் அங்கு போக ஆரம்பித்தாள். அந்த பாட்டி இருந்த பிறகு கைலாயநாதருக்கு அவர் செய்து கொண்டிருந்த தொண்டை புனிதவதி செய்ய தொடங்கிவிட்டாள். அதிகாலையில் கோவிலுக்கு சென்று கோலமிடுவதென்பது புனிதவதியின் வாழ்வில் ஒரு முக்கிய அம்சமாகவே மாறிவிட்டது. கோவிலுக்கு போவது, வாசலில் கோலமிடுவது இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் உடம்பை பார்த்துக் கொள்ள வேண்டியது அதைவிட அவசியம். அதனால் சில நாட்களுக்கு பனியில் வெளியில் எங்கும் செல்ல அனுமதிக்காதீர்கள். புனிதவதிக்கு இரவு ஒரு முறையும் அதிகாலை ஒரு முறையும் இந்த சூரணத்தை வெந்நீரில் கொதிக்க வைத்துக் கொடுங்கள். இரண்டு நாட்கள் நன்றாக ஓய்வெடுக்கட்டும். வெளியில் எங்கும் செல்ல அனுமதிக்காதீர்கள். காய்ச்சல் தானாக குணமாகிவிடும். நன்றி வைத்தியரே. சரி, நான் வருகிறேன். நான் வைத்தியரை அனுப்பிவிட்டு வருகிறேன். இப்பொழுது எப்படி அம்மா இருக்கிறது? பரவாயில்லை அம்மா. வைத்தியர் சொன்னதை கேட்டாய் அல்லவா? கேட்டேன். இனி அதன்படி நடப்பாய் அல்லவா? என்னம்மா யோசிக்கிறாய்? நீ எங்களுக்கு ஒரே மகள். பல வருடங்களாகவே குழந்தை பேர் இல்லாமல் வாழ்ந்தோம். கைலாயநாதரை வேண்டி நான் கடுமையாக விரதம் இருந்தேன். உன் தந்தையோ சோமவார விரதத்தை முறைப்படி கடைபிடித்தார். அதன் பலனாகத்தான் நீ எங்களுக்கு மகளாக பிறந்தாய். அந்த கைலாயநாதரின் அருளால் பிறந்த பலன்தானோ என்னவோ நீயும் அவரிடம் மாறாத பக்தி கொண்டிருக்கிறாய். நாங்களும் அதற்கு துணையாக இருக்கிறோம். இருப்பினும் உடல்நிலை பாதித்திருக்கும் நேரத்தில் வைத்தியரின் அறிவுரையை அனுசரித்து நடப்பதுதானே முறை. இனி நீ 2 நாட்களுக்கு கோயிலுக்கு சென்று கோலமிட வேண்டாம். காய்ச்சல் குணமான பிறகு நீ செல்லலாம். சரியம்மா, நான் சென்று
சூரணத்தை கொதிக்க வைத்து கொண்டு வருகிறேன். தாய்நாயகி, சுவாமி, புனிதவதிக்கு இப்போது உடல்நிலை எப்படி இருக்கிறது? நேற்றிரவு கொடுக்க வேண்டிய சூரணத்தை கொடுத்தாயா? கொடுத்து விட்டேன். இப்பொழுது காய்ச்சல் கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இரவு முழுவதும் நான் அவளது அருகிலேயே உட்கார்ந்திருந்தேன். அவள் நன்றாக உறங்கினாள். அதிகாலையில் கொடுக்க வேண்டிய சூரணத்தை கலக்குவதற்காகத்தான் நான் சுடுநீர் காய்ச்சிக் கொண்டிருந்தேன். இந்த ஒருவேளை மருந்து சாப்பிட்டால் அவளது உடல்நிலை பூரணமாக குணமாகிவிடும் என்று நினைக்கிறேன் சுவாமி. நீ கூறுவது இப்போது என் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருக்கிறது. கவலைப்படாதீர்கள், அவளுக்கு ஒன்றுமில்லை. புனிதவதிக்கு இதுவரை நோய் நொடி என்று எதுவும் வந்ததில்லை. இதுவே முதல் முறை என்பதால் மனதிற்கு சற்று கலக்கமாக உள்ளது. சுவாமி, கலங்குவதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் வேண்டுமானால் பாருங்களேன். அவள் கண்விழித்து எழுந்தவுடன் அப்பா என்று ஓடி வந்து உங்களை கட்டிக்கொண்டு விளையாடத்தான் போகிறாள். நான் புனிதவதிக்கு சூரணத்தை கொடுத்து விட்டு வருகிறேன். சரி. எங்கே சென்றிருப்பாள்? புனிதவதி, நீயா? என்ன குருக்களே, ஏன் இந்த ஆச்சரியம்? உனக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால் நீ இன்று இங்கு வரமாட்டாய் என்று சொன்னார்களே. ஆலய பணியை செய்ய விடாமல் ஆண்டவன் என்னை சோதிப்பாரா? நேற்றெல்லாம் காய்ச்சலோடு முனகிக் கொண்டிருந்தாய் என்று சொன்னார்களே அம்மா. இன்று சிவநாமத்தை மட்டுமே உச்சரித்தபடி இங்கே வந்து விட்டேனே. நல்ல பெண்ணம்மா, நீ பணியில் நனையக்கூடாது என்று சொன்னால் கேட்காமல் இங்கு வந்து விட்டாய். அது சரி, காய்ச்சல் இருக்கும் போது குளிக்க கூடாதே, எப்படி அம்மா குளித்தாய்? பச்சை தண்ணீரில் என்றும் போல் நீராடி விட்டுதான் வருகிறேன். உடல் சுத்தமாக இருந்தால்தானே உள்ளத்திலும் தெளிவிருக்கும். வைத்தியர் தந்த மருந்து உன்னுடைய காய்ச்சலை குணமாக்கி இருக்கிறது. வைத்தியர் தந்த மருந்தால் மட்டும் குணமாகவில்லை. வைத்தியநாதனான ஈசனின் பஞ்சாட்சரத்தை உச்சரித்தபடியே உறங்கினேனே, அதனால் தான் என் காய்ச்சல் குணமானது. ஆகையால் தான் அவருக்கு தொண்டு புரிய இங்கு வந்துவிட்டேன். உடம்பிற்கு காய்ச்சல் எனும்போது சற்று ஓய்வெடுத்துக் கொள்வதில் குறையொன்றும் இல்லையே. குருக்களே, உடம்பிற்கு வேண்டுமானால் காய்ச்சல் இருக்கலாம், ஆனால் அதற்குள் இருக்கும் ஆத்மாவை எதுவும் நெருங்க முடியாதே. ஜீவாத்மாவிற்குள் பரமாத்மாவையே நிலை பெற செய்துவிட்டால் எந்த நோயும் எவர் உடலையும் ஏதும் செய்யாது. அதிசயமான பெண்ணம்மா நீ. இந்த வயதிலேயே எவ்வளவு ஞானம்! நீ பெரியவளாக வளர்ந்த பின் இந்த நாடே காரைக்காலின் பெருமையை பேசும்படி செய்து விடுவாய். அனைத்தும் உங்கள் ஆசீர்வாதம் சுவாமி. உன் பணி தொடரட்டும்.